ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் ப்ரௌனி செய்யலாம். ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 200 கிராம் டார்க் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போது அந்த மெல்ட்டிங் இதை வச்சு டார்க் சாக்லேட்டை வச்சிடலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. நல்லா மெல்ட் ஆனோடனே அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குட்டியோண்டு தண்ணி இருந்தால் கூட வராது நமக்கு பீட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து 3 முட்டையை உடச்சி சேர்த்திக்கலாம். இது எக்குன்னு போட்டிருக்கனால நம்ம 3 முட்டையை போகிறோம். எக்லெஸ் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 கப் தயிர் சேர்த்திக்கோங்க. நல்லா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம விஸ்கில் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நுர வரும். கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நுர வந்தோடனே ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக ஒயிட் சுகர் எடுத்து இந்த 2 சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணவே கொஞ்சம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பீட் பண்ண தான் அந்த ப்ரௌனி வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பீட் பண்ண நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த நுர ஒரு மாதிரி நல்லா வரும் இந்த ப்ரௌனி பேட்டருக்கு. நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்துட்டு 1.5 மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் காஃபி பவுட்ரு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு பாக்கெட் காஃபி பவுட்ரு போடுறேன். இது எதுக்காகனா அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து எடுத்து காட்டும். அதுக்காக போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாக்லேட் வந்து சூடு ஃபுல்லாக குறைஞ்சோடனே அதை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நம்ம சாக்லேட் ஊற்றி கலக்கிறதுக்கு மட்டும்தான் விஸ்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு போட்டோடனே விஸ்கு யூஸ் பண்ணக்கூடாது. கரண்டி வச்சு தான் பண்ணணும். சாக்லேட் ஊற்றினோடனே அதோட டெக்ஸ்சர் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து மாறும். நல்லா கொஞ்சம் திக்கான மாறும். பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குது பார்க்கவே. நம்ம அந்த பட்டரு சேர்த்துறதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா சில்கியாக வருது. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸு, அந்த காஃபி பவுட்ரு, சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சைடில் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் நல்ல ஒரு டெக்ஸ்சரு. இப்போ வந்து கோதுமை மாவு வந்து 3/4 கப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு தான் கலக்கி விடணும். அதுவும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் பண்ணணும். நீங்கள் விஸ்கு வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரௌனி அந்த இது வராது, அந்த டெக்ஸ்சர் வராது, கேக் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தான் கலக்கி விடணும். அதே மாதிரி நம்ம பவுட்ரு அதாவது கோதுமை மாவும் கொக்கோ பவுடரும் போட்டு கலக்க தான் அது வந்து ஃபுல்லாக
கொஞ்சம் இது மாதிரி அந்த பேட்டருக்கு தகுந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் அதை பண்ணலை. நல்லா கலந்து விட்டோம்னா தான், அதுவும் கட் அண்ட் ஃபோல்டு தான் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கலக்க கலக்க தான் எல்லா மாவும் ஒன்றோட ஒன்றா கலக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இது பேட்டரி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்து மாவை கீழே ஊற்றும் போது இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடிஞ்சு வரணும். இப்படி இருந்தால் தான் அந்த பேட்டரி கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ப்ரௌனி பேட்டர். ஃபுல்லாக எல்லா ஒருக்கா எடுத்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அந்த பேட்ரு. நல்லா சில்கியாக இருக்குது, பார்க்கும்போதே நல்லா சில்கியாக இருக்குது. அப்புறம் ஒரு பேனில் வந்து வெண்ணெய் தடவி அதில் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கலந்த மாவு ஊற்றிக்கலாம். கலந்த மாவு ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கலாம். நான் இந்த பிராண்ட் சாக்லேட்டு தான் எடுத்திருக்கேன், டார்க் சாக்லேட்டு. அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம ப்ரௌனி பேட்டரில் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க சாக்லேட் போடலாம், இல்லை அப்படின்னா நட்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு ஒருக்கா வந்து நல்லா அந்த ட்ரேவை தட்டி விட்டுக்கலாம். ஏன்னா பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நான் ஸ்பூனில் அமுத்துறேன், எனக்கு சரியாக வரலன்னு திரும்பவும் நான் வந்து தட்டி விட்டுக்கலாம். நான் திரும்ப ஒரு குச்சி மாதிரி எடுத்து ஃபுல்லாக இது பண்ணி விடுறேன். அப்போ தான் இந்த சாக்லேட் எல்லாம் உள்ளே நல்லா போகும். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ தான் ப்ரௌனி நல்லா வரும். குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ட்ரேவை அதுக்குள்ளே வச்சுருங்க. குக்கர் மூடியில் அந்த கேஸ்கட் ரப்பரும் மேலே விசில் எதுவும் போட வேண்டாம். அப்படியே மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி ரெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சூப்பராக அந்த மேலே அந்த கிரிங்கிள் டாப்போட நல்ல வீடு நல்ல கமகமகமான வாசமாக இருந்தது. அந்த ப்ரௌனி ஒரு 1 hour ஆற விட்ட பிறகு அதை பாருங்கள், கட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஃபஜ்ஜியாக மேலே கிரிங்கிள் டாப்போட நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.